நான் வந்து சில நாட்களுக்கு முதல் அவர வீட்டுக்கு போனேன், அவர ஊருக்கு போனேன். சரி, உண்மையான விஷயம் என்ன பாப்பம் என்ற மாதிரி நான் வேறொரு அலுவலா யாழ்ப்பாணத்துக்கு போனேன். அப்ப அந்த சமயத்துல வந்து பருத்தித்துறைக்கு போய் பருத்தித்துறையில இருந்து அவர் ஊருக்கு போனேன். அப்ப நான் கேட்டேன், இப்படி ஒரு யூடியூபர் இருக்கிறாரு, உதவி வீடியோகள் எல்லாம் செய்வேர் அப்படின்னு கேட்க, அப்படியா, அப்படி தெரியலையே, தெரியல தம்பி எனக்கு. இந்த மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா, ஓ அந்த வீடியோன்னு அந்த தம்பிட வீடு நேரா போங்க, இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க, பின்பக்கம் போங்க. நிறைய பேர் தெரிஞ்சு கொண்டு தெரியாத மாதிரி சொல்றாங்களா, இல்லாட்டி உண்மையாவே தெரியாதா நமக்கு தெரியாது. கடும் முஸ்பாத்தியா இருந்துச்சு, கடும் சிரிப்பாவும் இருந்துச்சு. ஒரு வழியா அவங்களோட குடும்பத்தை சந்திக்கும் போது கடுமையான, அவங்க வந்து நல்ல வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட பணம் இருக்கு, எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அவங்க சொன்ன விஷயம் என்னண்டா, நாங்க கொள்ளையடிக்க இல்லை, நாங்க வந்து இன்னொருத்தவங்களோட பணத்தை கொள்ளையடிக்க இல்லை, நாங்க எங்களுக்கு வருமானம் வருதுதான், இல்லைன்னு சொல்லல, ஆனா நாங்க கொள்ளையடிக்க இல்லை. சில விஷயங்களை கேட்டாங்க. பார்க்கும்போது மனசுக்கு உண்மையா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நானும் மனசன் தானே, ஒரு தாய் கவலைப்படும் போது, ஒரு பிள்ளைய நினைச்சு, ஒரு மகனை நினைச்சு கவலைப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப தவறுகள் அவர் செய்திருந்தா அதை திருத்தி கொண்டு பயணம் செய்யட்டும். மறுபடியும் அந்த பிரச்சனையை கிண்டி கிளற அளவுக்கு உங்களுக்கு வந்து நேரம் இருக்குண்டா, சொந்தங்களுக்கு வணக்கம், ஒன்றின் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். இப்ப தேர்தல் காலம்ன்றனால இந்த மக்களுக்கு அநீதிகள் எல்லாம் நாங்க தட்டி கேட்போம், இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பேர் கதைக்கிறாங்க. இவங்க எல்லாம் இவ்வளவு நாளா எங்க இருந்தாங்க? உண்மையாவே இந்த பிரச்சாரங்களை எல்லாம் பண்றதை பார்க்கும்போது நாங்க இலங்கை நாட்டுல தான் இருக்கிறோமா, இல்லாட்டி அமெரிக்காவா? இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு இலங்கை நாடு அமெரிக்கா மாதிரி மாறிடுமா? அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. நடந்தா சந்தோஷம் தான். இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்கே விளாகர், அந்த உதவி வீடியோகள் செய்யக்கூடிய ஒரு யூடியூபர் பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கு. உண்மையாகவே ஜெயிலுக்கு இருக்கிறது அப்படின்றது மிக துன்பமான விஷயம் உண்டு. சந்தோஷம், அவர் நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வெளியில வந்திருக்கிறார், உண்மையாகவே சந்தோஷமான விஷயம். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பில்டப் எல்லாம் பண்ண தேவையில்லை. சில சொந்தங்கள், தம்பி நீங்க நேர்மையா கதைக்கிற, நீங்க உண்மையா கதைக்கிற, நீங்க உங்களோட வீடியோவை நாங்க எதிர்பார்த்தனாங்க, ஆனா நீங்க இது சம்பந்தமா ஒன்றும் கதைக்க இல்லையே, எதுவும் சிக்கலா, எதுவும் பிரச்சனையா, ஏன் நீங்க அப்படின்ற மாதிரி நாங்க சொல்றதுதான் நீங்க கதைக்கணும் இல்ல, ஆனாலும் உங்களோட வீடியோக்களை நாங்க பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னாங்க. சரி, ஓகே, சந்தோஷம் தான். இதுல என்ன பிரச்சனை, இதுல என்ன சிக்கல்? என்னண்டா, அவர் சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்திருக்கிறார் அப்படின்றத அந்த யூடியூபர் தெரியும், நானும் பார்த்தேன். அது சம்பந்தமா 2-3 பேர் கதைச்சிருக்கிறாங்க, அந்த விஷயத்த போட்டிருக்கிறாங்க. அப்ப ஒரு பதிவு செய்யப்பட்ட ஊடகத்துல வந்து அது ஒரு செய்தியா வரல, நான் கூடுதலா பதிவு செய்யப்பட்ட ஊடகத்துல செய்திகளா வந்தா மட்டும்தான் கூடுதலா கதைக்கிறேன் நான். அப்ப அதனால இதுல என்னத்த கதைக்க இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தேன். சரி, ஓகே, அதுல 2-3 சில விஷயங்களையும் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு, மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். என்னண்டா, அந்த எஸ்கே விளாகர் அப்படின்ற யூடியூபர் வந்து வெளியே வந்திருக்கு. உண்மையாகவே வந்து அவங்களோட குடும்பங்கள் வந்து அவருக்கு விருப்பமானவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆனா இதுல நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த உலகத்துல தவறு பண்ணாம யாராவது ஒருத்தன் இருக்கிறான், நான் தான் நல்லவன், நான் தவறே பண்ணல, இது போல யாராவது ஒருத்தன் சொல்றான்டா, அவன் ஒரு மோசமான ஆளா இருப்பான், ஒரு டேஞ்சரான ஆளா இருப்பான். அவன் பக்கமே போக கூடாது. கடவுளை தவிர மனிதனானவன் தவறு பண்ணாம இங்க யாருமே இல்லை. ஆனா விஷயம் என்னண்டா, அந்த செஞ்ச தவிர மறுபடியும் தெரிஞ்சு செய்யறான் அப்படின்டா அவன் மனுஷனுக்கு. அப்ப அதனால இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு பாருங்க, இந்த தொலைக்காட்சி அப்படின்றதெல்லாம் உலகத்துல பெருசா யாரும் பாக்குறே இல்லை. டிவி இருக்கு, ஆனா டிவில வந்து யூடியூப்பை போட்டு பாக்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த சமூகம் மக்கள் வந்து இந்த யூடியூப், பேஸ்புக் இது உள்ளுக்கு வந்துட்டாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இன்றைக்கு பாருங்க, எங்கட மண், எங்கட மக்கள், எங்கட தேசம், எங்கட இனம், எங்கட மொழி, எங்கட கலாச்சாரம், எங்கட பண்பாடு, இது எல்லாமே அதுல பாதாளத்துல இருக்கனே. அப்ப இதை வந்து நாங்க கட்டி எழுப்பணும்டா, இன்றைக்கு எங்கட பொடியன்மார்களும் எங்கட யூடியூபர்ஸும் எங்கட தேசத்துல நிறைய மக்கள் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் பின்தொடரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய, பேஸ்புக்ல ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய எங்கட பொடியன்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறீங்க. நிறைய ஒவ்வொரு வித்தியாசமான சாப்பாட்டு வீடியோகள், ஒரு பொழுதுபோக்கு வீடியோகள், இடங்களை சுத்தி காட்டுறது, உதவி செய்யற வீடியோகள், இதெல்லாம் செய்யறீங்க. ஓகே, சந்தோஷம். ஆனா என்னண்டா, இன்றைக்கு ஒரு வேற இடத்துல இருந்து வேறு நபர் வந்து எங்கள்கிட்ட ஒற்றுமை இல்ல இத சொல்ற அளவுக்கு 2025ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்திலேயும் நாங்க அந்த அளவுக்கு இருக்க கூடாது. நாங்க ஒருத்தர் தாக்கி, ஒரு யூடியூபர் ஒருத்தர் தாக்கி இல்லாமாக்கி ஒற்றுமை இல்லாத ஒரு இனம் அப்படின்ற அடையாளத்தை நாங்க இந்த வருஷம் கூட இந்த ஜெனரேஷன்லயும் நாங்க கொடுக்க கூடாது. அப்ப எல்லாரும் என்ன வீடியோக்களை செய்தாலும் ஒற்றுமையாக பயணம் செய்யணும். தவறுகள் இருந்தா அந்த தவறுகளை திருத்தி கொண்டு
எல்லாரும் சேர்ந்து பயணம் செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன் அப்படின்னா அப்படி நாங்க பயணம் செஞ்சாதான் இன்னைக்கு பாருங்க இந்த எஸ்கே விளாகர் அப்படின்றவர் வந்து தவறு செஞ்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அவர் கதைச்ச கதைகள் விதங்கள்ல வந்து மக்கள் எல்லாருமே வந்து அந்த விதங்கள் பிழைன்றீங்க, ஓகே, அதுல தவறுகள் இருக்கு, நானும் ஏற்றுக்கொள்றேன். ஆனா நான் என்ன சொல்றேன்டா, மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை பாத்தீங்கன்னா கொடுக்கணும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தலைவன் வந்துட்டான்டா பையன் தலைவன் அப்படி இப்படின்னு அவருக்கு விருப்பமானவங்க எல்லாம் வந்து சந்தோஷமா போடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐயா ராசா வந்துட்டியா, மறுபடியும் ஜெயில் உள்ளுக்கே நாங்க உன்னை உள்ளுக்கு அனுப்புவோம், இது போலையும் கதைக்கிறாங்க. என்னண்டா நீதிமன்றத்துல வந்து வழக்கு போகுது, அவர் தவறு செஞ்சிருக்கார் அப்படின்றது நிரூபணமானா அவர் என்ன தவறு செஞ்சிருக்கிறோ அதுக்கு சட்டத்தினுடைய அடிப்படையில தண்டனைகள் கிடைக்கும். அதை தாண்டி முகமே தெரியாம சில விஷயங்களை பாருங்க. இப்ப சில நாட்களுக்கு முதல் கூட ஒரு தங்கச்சியோ அக்கா ஒருத்தவங்க வந்து பயங்கரமா சோசியல் மீடியால போட்டு முகமே தெரியாத ஒரு பேஜ்ல போட்டு அப்படியே கேவலப்படுத்தினாங்க. அப்ப அதுக்கு முதலும் பாத்தீங்கன்னா ஒரு ஈழத்து பெண் ஒரு யூடியூபர் தங்கச்சி ஒருத்தவங்களை வந்து போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நான் கதைச்சிருந்தேன். அப்படி எல்லாம் இப்ப நிறைய பிரச்சனைகள். இதுல நாங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க எங்களுக்குள்ளேயே எங்கட இனத்துக்குள்ளேயே எங்கட சொந்தங்கள் நாங்க எல்லாருமே சேர்ந்து அடிபடிப்பட்டு நாங்களே குத்தி சாகுற அளவுக்கு இருக்கோம். அப்ப எங்கட மொழியை யார் காப்பாத்துறது, எங்கட இனத்தை யார் காப்பாத்துறது, எங்கட பண்பாடு கலாச்சாரம் எங்கட மண் எங்கட மக்கள் இதை யார் காப்பாத்துறது? அப்ப இன்றைக்கு இந்த யூடியூப் அப்படின்றது வந்து இந்த சோசியல் மீடியா பேஸ்புக் எல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க, ஒரு அரசாங்கத்தையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவுக்கு இருக்கு. இன்றைக்கு வந்து தற்போதைய ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்துல இருக்கிற அரசாங்கம் வர்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த சோசியல் மீடியா இல்லண்டா சில நேரத்துக்கு இந்த தற்போதைய அரசாங்கம் கூட ஆட்சிக்கு வந்திருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா, நான் வந்து சில நாட்களுக்கு முதல் அவர வீட்டுக்கு போனேன், அவர ஊருக்கு போனேன். சரி, உண்மையான விஷயம் என்ன பாப்பம் என்ற மாதிரி நான் வேறொரு அலுவலா யாழ்ப்பாணத்துக்கு போனேன். அப்ப அந்த சமயத்துல வந்து பருத்தித்துறைக்கு போய் பருத்தித்துறையில இருந்து அவர் ஊருக்கு போனேன். அப்ப நான் கேட்டேன், இப்படி ஒரு யூடியூபர் இருக்கிறாரு, உதவி வீடியோகள் எல்லாம் செய்வேர் அப்படின்னு கேட்க, அப்படியா, அப்படி தெரியலையே, தெரியல தம்பி எனக்கு, இந்த மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா, ஓ அந்த வீடியோன்னு அந்த தம்பிட வீடு நேரா போங்க, இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க, பின்பக்கம் போங்க. நிறைய பேர் தெரிஞ்சு கொண்டு தெரியாத மாதிரி சொல்றாங்களா இல்லாட்டி உண்மையாவே தெரியாதா நமக்கு தெரியாது. ஆனா கடும் முஸ்பாத்தியா இருந்துச்சு, கடும் சிரிப்பாவும் இருந்துச்சு. ஒரு வழியா அவங்களோட குடும்பத்தை சந்திக்கும் போது கடுமையான அவங்க வந்து நல்ல வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட பணம் இருக்கு, எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க சொன்ன விஷயம் என்னண்டா, நாங்க கொள்ளையடிக்க இல்லை, நாங்க வந்து இன்னொருத்தவங்களோட பணத்தை கொள்ளையடிக்க இல்லை, நாங்க எங்களுக்கு வருமானம் வருதுதான், இல்லைன்னு சொல்லல, ஆனா நாங்க கொள்ளையடிக்க இல்லை. சில விஷயங்களை கேட்டாங்க, பார்க்கும்போது மனசுக்கு உண்மையா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நானும் மனசன் தானே, ஒரு தாய் கவலைப்படும் போது, ஒரு பிள்ளைய நினைச்சு ஒரு மகனை நினைச்சு கவலைப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப தவறுகள் அவர் செய்திருந்தா அதை திருத்தி கொண்டு பயணம் செய்யட்டும். மறுபடியும் அந்த பிரச்சனையை கிண்டி கிளற அளவுக்கு உங்களுக்கு வந்து நேரம் இருக்குண்டா, நான் கேட்கிற விஷயம் என்னடா, இன்றைக்கு எங்கட முள்ளி வாய்க்கால்ல எங்கட அக்காமார் அண்ணாமார் எங்கட அம்மா சொந்தங்கள் எல்லாரையுமே மிகப்பெரிய ஒரு வன்புணர்வு செய்து படுகொலை செய்த மோசமான சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு நீதி கிடைச்சிட்டா, அப்ப அதுக்காக போராடுங்க. அதே மாதிரி இன்றைக்கு எங்கட அக்காமார் எங்கட அண்ணாமார்லாம் வந்து ராணுவத்திட்ட காவல்துறையிட்ட ஒப்படைச்சாங்கன்னு, ஆனா இன்றைக்கு பாருங்க காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க. பதில் இருக்கா? வவுனியா போங்க, நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு இன்றைக்கும் அம்மா மாறலாம், இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சாப்பிடாம போராட்டம் நடத்துறாங்க. ஆனா செத்து போறாங்களே தவிர அவங்களுக்கு பதில் இல்லை. அரசியல் கைதிகள் சொல்லிக்கொண்டே போகலாமே. அப்ப நாங்க எல்லாருமே ஒற்றுமையாக யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து ஒற்றுமையாக, இன்றைக்கு பாருங்க ஆசிரியர்களுக்கு சங்கம் இருக்கு, ஒரு சட்டத்திறனிக்கு சங்கம் இருக்குது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாமே. எல்லாருக்குமே சங்கம் இருக்கு. ஆனா யூடியூபர்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஒரு சங்கம் இல்லை. நாங்க எல்லாருமே ஒரு விதிமுறையின் கீழ் வந்து நாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நடந்தா எல்லாருமே தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு, ஒருத்தருக்கு அநீதி நடந்தா அதை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு, எந்த ரீதியில எந்த ஒரு விஷயமாக நாங்க வீடியோக்கள் பதிவு செய்தாலும் எங்கட மக்கள் சார்ந்து, மண் சார்ந்து, எங்கட இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, அறம் சார்ந்து, எங்கட மக்களுக்காக அது சார்ந்து நாங்க வீடியோக்களை ஒரு குரலை கொடுக்கறதுக்கு நாங்க தயங்க கூடாது. அதை தவிர்த்துட்டு நாங்க எங்களுக்குள்ளேயே அடிபடிப்பட்டு நாங்க எங்களுக்குள்ளேயே செத்து போனோம்டா யார் எங்கட மண் எங்கட மக்கள் எங்கட இனத்தை எங்கட மொழியை காப்பாத்த போறோம்? யோசிச்சு பாருங்க. இன்னொருத்தவங்க எத்தனை நாளைக்கு நாங்க கடந்து போறோம்? அதனால இந்த யூடியூபர் அப்படின்ற பிரச்சனை வந்து தவறுகள் நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஜெயில இருந்து வந்திருக்கிறேன், அவங்கள விடுங்க. அதே மாதிரி அந்த சகோதரமும் பாத்தீங்கன்னா, இனிமே இந்த யூடியூப் அப்படின்றது அவரோட சுதந்திரம், இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் வந்து வேற ஒரு பாதையில போறேன், இது போல எல்லாம் கதைச்சாங்கன்னா கட்டாயம் அது ஒரு சாப்பாட்டு கடையை போட்டா கூட 4 பேர் அதுல லாபம் தேடுறதுக்கு
அதுல அவர் அசிங்கப்படுத்துறதுக்கு வருவாங்க. அதனால சரியான முறையில நேர்மையாகவும் உண்மையாகவும் உங்களோட கை சுத்தமா இருக்குண்டா நீங்க என்ன செய்யணும்? அரசாங்க சட்ட திட்டத்துக்கு அமைவாக பதிவு செய்து உங்களோட பயணத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டியதான். பயந்தா இந்த உலகத்துல வாழ முடியாது. தவறுகள் செய்திருந்தா தண்டனை கிடைக்கட்டும். தவறுகள் இல்லாம இன்னொருத்தவங்க பள்ளி சுமத்துறாங்க அப்படியாக இருந்தா அது கடவுள் பார்த்துக் கொள்ளட்டும். இது போல இன்னும் ஒரு காணொலியில சந்திப்பு உறவுகளே. நன்றி.